So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட பர்சன் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு செப்பரேஷனில் வந்து இருக்கீங்க, இல்லை எதுவுமே காண்டாக்ட் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இப்போ ஒரு 1 மந்த்தாவோ இல்லை 2 மந்த்தாவோ இல்லை ஒரு 1 or 2 வீக் கூட எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னா, தென் திஸ் வீடியோ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யூ. ஸோ உங்கள் பர்சன் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சைட்லேருந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட ஃபீலிங்குமே என்னவா இருக்கும் அப்படின்ற பற்றி நம்ம ஒரு டீடைல் பேசினா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிஷ் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். வென் கம்ஸ் டு த எனர்ஜி வேஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பர்சனை வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆனதுக்கு ஒரு ரீசன் ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். சில பேரோட கேசஸ்ல வந்து பார்க்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் உங்களோட பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் கூட வந்து இருக்கலாம். ஸோ எதர் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பட் மேக்ஸிமம் கேசஸில் வந்து பார்க்குறப்போ உங்களோட பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இங்கே வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை உருவாயிருக்கு அப்படின்னா, ஸோ ஏன்னா அந்த ஏதாவது ஒரு பர்சன்னால தான் இங்கே 2 பேருமே வந்து பிரிஞ்சிருக்கீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு பர்சனோட இன்வால்மெண்ட் இங்கே வந்திருக்கும். அதனால என்னவோ இங்கே ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகி 2 பேருமே வந்து செப்பரேட் ஆயிருப்பீங்க. ஈவன் தோ இப்போ நம்ம வந்து நீங்கள் இப்போ மேரேஜ்க்காக நீங்கள் வந்து வீட்டில் வந்து பேசியிருந்தாலும் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விதத்தில் ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க ஏதாவது உங்களோட பர்சன் கிட்ட வந்து ரூடா ஏதாவது பிஹேவ் பண்ணனாலேயோ என்னவோ அதனால கூட வந்து 2 பேரும் வந்து பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ அந்த மூமெண்ட்ல உங்களோட பர்சன் வந்து ரொம்பவுமே வந்து மனசு உடைஞ்சு வந்து போயிருப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா உங்களை நம்பி தான் அவங்க அந்த ஸ்டெப் வந்து எடுத்திருப்பாங்க. அவங்களை நம்பி தான் அந்த ஆக்ஷனே அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து பாக்குறப்ப உங்களோட பர்சனோட ஃபேமிலியுமே நம்ம வந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஓகே, பட் ஆனால் உங்க பர்சன் வந்து என்னன்னா லைக் ஓகே நம்ம ஒரு ஸ்டெப் வந்து எடுப்போம், அதனால வந்து லைக் இப்போ உங்களோட ஃபேமிலியை கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க இருக்க ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டோம். இல்லை அந்த இப்போ மேரேஜ் பண்றதுக்காக அவங்க தரப்புல இருந்து உங்க வீட்டு தரப்புல இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸோ அவங்களோட ஃபேமிலியில என்ன இருந்தாலும் அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு தாட்ல அப்படிதான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ நாளடைவில் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி ஏதாவது மேரேஜ் டாக்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஃபேமிலி அவங்களோட பேரண்ட்ஸை வந்து இவங்க எல்லாமே வந்து என்னன்னா பேசி அதை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுவே உங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது, இந்த வியூவர்ஸோட பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு சில தகராறு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு வந்து போயிருந்திருக்கும். உங்களோட பர்சனுக்கு அந்த மூமெண்ட்ல அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் உங்களுக்காக அவங்க வந்து ஸ்டாண்ட் எடுத்து கடைசியில வந்து இவ்வளோ ஒரு கெட்ட பேரோ இல்லை இப்படி ஒரு அவமானமோ அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக்காக தான் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் மூமெண்ட் உங்களோட பர்சனுக்கு டெஃபினட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன அப்படின்னா இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கூட பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இல்லை நான் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் உங்க ஃபேமிலியில் வந்து ஒத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ இப்போ நீ வேற யாரையோ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கூட உங்க பர்சன் வந்து அந்த மாதிரி உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருப்பாங்க. இல்லை மெசேஜ் பண்ணாலுமே மெசேஜ் அதோட முடிச்சுட்டு உங்களை பிளாக் பண்ணியிருந்திருக்கலாம். ரிசர்வேடா இருப்பாங்க கம்ப்ளீட்டா. அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த கோவம் தான் இந்த பர்சனுக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கோவத்தில் அவங்களுக்கு அது ரொம்ப வந்து மனசு ரொம்ப வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படின்றனால தான் அவங்க அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட பர்சனோட கம்பேக் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு கம்பேக் தான். ஸ்டார்டிங்கில் அந்த கம்பேக்கோட பவரோட எனர்ஜியில தான் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு சில பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப அது அவங்களால வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வென் கம்ஸ் டு இந்த லவ் மேட்டர்ல வந்து பாக்குறப்போ டிசிஷன் எல்லாமே உங்க பர்சன் தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டாண்ட் எல்லாமே உங்க பர்சன் தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒத்தால தனியா தான் நின்னுதான் அவங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ ஹெல்ப் பண்றதுக்கோ யாருமே அங்க வந்து கிடையாது. பிரிக்கிறதுக்கு வேணா நிறைய பேர் இருப்பாங்களே தவிர்த்து மற்றபடி சேர்த்து வைக்கிறதுக்கோ சப்போர்ட் பண்றதுக்கோ யாருமே வந்து கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னா அவங்களோட அந்த முயற்சி அவங்க கான்ஃபிடென்ட்டா எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்பை பொறுத்து தான் இங்க எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த மூமெண்ட்ல
அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அப்படிங்கிறப்போ அந்த பிரேக் டவுன் இருந்திருக்கு. இப்போ ஒரு கம்பேக் அவங்க வந்து டெஃபினட்டா வந்து குடுப்பாங்க உங்களோட பெர்சன். இந்த டைம் அவங்களோட கம்பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அத விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்பேக்கா தான் வந்து இருக்கும். சர்டைன் டைம் கொஞ்சம் ஹீல் எடுத்திருப்பாங்க. ஒரு டைம் எடுத்திருப்பாங்க. சில பேருக்கு ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கூட டைம் வந்து எடுத்திருக்கலாம். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் டிலே கூட வந்து இருந்திருக்கும். ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஆஃப் டிலே கூட வந்து இருந்திருக்கும். ஆனா அந்த இன் பிட்வீன் அந்த 1 மாசம், 2 மாசமோ இல்ல அந்த 3 to 4 மந்த்ஸோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து இருந்திருக்காது உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும். நீங்க என்னதான் அவங்கள வந்து கால் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலுமே அவங்க உங்க கால வந்து ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க அத ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணாலுமே, அந்த டெக்ஸ்ட்டுக்கும் எந்த ஒரு ரீப்ளேயுமே வந்து இருந்திருக்காது. உங்களுக்கு என்ன தோணும்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பெர்சன் நம்மள வந்து அன்பிளாக் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்காக நீங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா அது ஒரு சிங்கிள் டிக்காவா தான் அங்க வந்து இருந்திருக்கும். ஸோ அப்பவே நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க, சரி இந்த பெர்சன் இன்னுமே வந்து நம்மள பிளாக் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ டே பை டே அவங்க எப்படி கோ த்ரூ ஆனாங்களோ, அவங்க என்ன ஒரு சில பெயின் அந்த மூமெண்ட்ல அவங்க எப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்களோ, அந்த பெயின் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கோ த்ரூ ஆயிருப்பீங்க அவங்களோட பிஹேவியர்னால. ஸோ இப்போ உங்க பெர்சன் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே நீங்க அடுத்து பிரேக் டவுன் ஆயிருப்பீங்க. ஸோ உங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும். உங்களுக்கு இந்த பெர்சன் மேல ரொம்ப ஒரு சில நேரத்துல வந்து கோவம் வந்திருக்கலாம். இந்த பெர்சன் நினைச்சு நீங்க நிறைய அழுதுருப்பீங்க. சம்டைம்ல வந்து இந்த பெர்சன் நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்களோ, ஒரு ஹோப் கொடுத்து நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க யோசிக்கிற விதம் அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும். ஆனா அங்க வந்து இந்த பிரச்சனைனால மட்டும்தான் இவ்வளோ ஒரு டிராபேக்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இவ்வளவு கஷ்டத்தை நீங்க 2 பேருமே வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி தான் இந்த பெர்சனோட கம்பேக் டெஃபினட்டா இங்க வந்து இருக்கும். அவங்க வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் இங்க கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. அவங்களாவே உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அன்பிளாக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா கம்யூனிகேஷன் டெஃபினட்டா இங்க வரும். கான்வர்சேஷன் 2 பேருமே வந்து பண்ண தான் செய்வீங்க. 2 பேருமே வந்து பேச தான் செய்வீங்க. ஸோ இதனால வந்து லைக் நீங்க இதுக்காக தான் நீங்க வந்து வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த பெர்சன் எங்கேயோ மறைஞ்சு போன மாரி போயிட்டாங்களே! எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல. என்ன பண்றாங்க? என்ன செய்றாங்க? ஸோ அந்த ஒரு டிஸப்பியர் அந்த ஒரு கோஸ்டிங் எனர்ஜி தான் அங்க வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல, இப்ப அவங்களாவே வந்து உங்கள வந்து அன்பிளாக் பண்ணி பேசுறது உங்களுக்கு ஒரு தரப்புல எக்ஸைட்மென்ட்டாவும் இருக்கும். சில நேரத்துல நீங்க நர்வஸாவும் ஆவீங்க. உங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும். இப்ப இவங்க வராங்க. ஆனா இப்ப என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே! இன்னமும் இந்த ரிலேஷன்ஷிப்ப அவங்க கன்சிடர் பண்றாங்களா? இல்ல ஏதாவது பிரேக்கப் பண்ணிட்டு போறாங்களா? இல்ல இவங்களோட லைஃப்ல வேற யாரையாவது இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களா? மேரிட்டல் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேற ஒரு பார்ட்னர் ஏதாவது சூஸ் பண்றாங்களா? அப்படின்ற மாரி கொஞ்சம் அந்த ஒரு பயத்தோட தான் நீங்க இந்த பெர்சன் கிட்ட டெஃபினட்டா வந்து பேசுவீங்க. அந்த நர்வஸ்னஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். அந்த ஒரு பதட்டம் இருக்கும். டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இருக்கும். யூ வில் பி ஃபீல் தட். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ இங்க வந்து த பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பேக் வந்து உங்க பெர்சன் வந்து உங்களுக்காக எடுக்கக்கூடிய ஒரு கம்பேக் தான். இந்த ரிலேஷன்ஷிப்க்குரிய ஒரு ஜஸ்டிஸ் தான். இந்த ரிலேஷன்ஷிப்காக தான் அவங்க அந்த ஒரு கம்பேக் வந்து எடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க ஃபேமிலியோட மைண்ட் செட் வந்து அவங்க புரிஞ்சிருப்பாங்க. உங்களோட மைண்ட் செட் அவங்க வந்து புரிஞ்சிருப்பாங்க. பிளஸ் அவங்களோட ஃபேமிலியோட மைண்ட் செட்டுமே வந்து புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்ப அவங்களோட மூவ் வந்து கரெக்ட்டான ஒரு மூவா இருக்கும். ஸோ யார்கிட்ட எப்படி பேசினா அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாரி, ஸோ யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணா அந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வந்திருக்கும் உங்களோட பெர்சனுக்கு. ஸோ இவங்க சின்னதா ஒரு ஸ்பேஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஸ்பேஸ் எடுத்தாலுமே அவங்களோட மனசுல வந்து நீங்க தான் இருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு லைக் அவங்க வேற யாரையோ பார்க்கறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அவங்களுமே வந்து உண்மையா தான் இருந்திருக்காங்க இந்த கனெக்ஷன்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க எப்படி அவங்க அவங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களோ, இவ்வளவு ஒரு அன்பா நீங்க வந்து இருக்கீங்களோ, அவங்க மேல இவ்வளவு அந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி சேமா அந்த பெர்சனுக்கும் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வந்து இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவங்களுக்குமே ரொம்ப அதிகமான அந்த ஒரு ஆசையும் சரி, அந்த ஒரு பாசமும் சரி, அந்த நம்பிக்கை எல்லாமே உங்க பெர்சனுக்குமே அப்படியே தான் டிட்டோவா அதே மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் நோ நீட் டு பி ஒரி அட் ஆல் இன் திஸ் கேசஸ். ஸோ இவங்க தரப்பு வந்து இவங்க டெஃபினட்டா வந்து அந்த கம்பேக் வந்து கொடுப்பாங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவங்க வந்து பேசுவாங்க. இப்போ அவங்க பேசும்போது நீங்களே வந்து பார்க்கலாம். அவங்களோட வாய்ஸ்ல எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அவங்களோட பிஹேவியர்ல எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அவங்க எவ்வளோ ஒரு 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 சின்னதா ஒரு ஆட்டிட்யூட் காமிச்சு அவங்க டெஃபினட்டா வந்து பேசுவாங்க. ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு மேபி அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஒரு ஆட்டிட்யூட்னஸ் வந்து காட்டுறது மேபி அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் ஏன்னா அந்த அந்த எனர்ஜிஸ் நான் வந்து பார்க்குறேன். இட் இஸ் நாட் லைக் சம்திங் இப்போ
ஒரு நர்வஸா வந்து பேசுறதோ, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப்பா, ஷை டைப்பா வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசினாலாம் அது எதுவும் செட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். உங்களோட பேரண்ட்ஸ பொறுத்தளவுக்கு கொஞ்சம் போல்டா அந்த மாரி ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற பெர்சன்ஸ் தான் மேபி உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன்னா உங்க பெர்சன் அந்த மென்டாலிட்டில தான் வராங்க. அவங்களோட சைட்ல வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியோட தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதுக்குரிய ஒரு ஆக்ஷன்ஸ் டெஃபினட்டா அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ தட் நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். பாஸ்ட்ல என்ன விஷயம் நடந்திருக்கோ, அதுக்காக நீங்க வந்து ரிக்ரெட் ஆயிட்டு சாரி கேட்கறதெல்லாம் அவ்வளவா வந்து வேண்டாம். பொதுவா நீங்க எப்பயும் போல அவங்க கிட்ட பேசும்போது ஒரு சாரி கேட்கறீங்க அப்படின்னா அது போதும். அத நினைச்சு நீங்க பெர்சனலா வந்து ரிக்ரெட் ஆகுதோ, அத நினைச்சு நீங்க பெர்சனலா ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுதோ, அந்த மாரி எதுவுமே வந்து வேண்டாம். ஏன்னா இங்க நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா வந்து நடக்க போகுது அப்படிங்கிறப்போ, நீங்க அந்த மூமெண்ட் நினைச்சு நீங்க வந்து ஒரு எக்ஸைட்மென்ட்டாவோ, ஒரு ஹாப்பியாவோ நீங்க வந்து இருங்க. அந்த டைம்ல நீங்களுமே வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து இருங்க. நீங்க இப்போ வந்து ஒரு பயத்துல இருக்க மாரியோ, ஆ ஸோ இப்பயும் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஏத்துக்காம போயிருவாங்க அப்படின்ற மாரி அந்த ஒரு பதட்டம் வந்து வேண்டாம். அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் மைண்ட் செட்டுமே வந்து வேண்டாம். உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு இப்ப அவங்க எடுக்கிற டிசிஷனா இருக்கட்டும், அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷனா இருக்கட்டும், டெஃபினட்டா அதுல வந்து சக்சஸ் தான் அடைய தான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த சக்சஸ் தான். என்ன நடந்தாலும் அவங்கள தான் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற பட்சத்துல, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாலுமே அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் அவங்க டெஃபினட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்குரிய ஒரு ஆக்ஷன்ஸும் அவங்க வந்து கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து தேவைப்படாது. ஏன்னா இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ அகைன் அண்ட் அகைன் உங்களோட சைட்ல வந்து நான் அந்த எனர்ஜி தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் முக்கியமா இப்போ உங்களோட மதர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களோட மதர் பொறுத்தளவுக்கு உங்களோட மதர் வந்து ஒரு ஒர்க்கிங் பெர்சனாவும் இருக்கலாம். அவங்களோட அம்மா மேபி ஒர்க்கிங் பெர்சனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் வந்து இருப்பாங்க. அவங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா தான் வந்து இருக்கும். அது உங்ககிட்டயுமே உங்களோட மதர் வந்து டெஃபினட்டா அந்த மாரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா வந்து பிஹேவ் பண்றது. ஸோ ஒரு ஒரு எப்படி சொல்றது? லைக் எந்த ஒரு சில விஷயம் வந்து பண்ணாலுமே, அது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லாத்துலயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பா வந்து உங்களோட அம்மா வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதே மைண்ட் செட்ட தான் அவங்க உங்க பெர்சனையும் வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அகைன் நீங்க அங்கேயுமே வந்து ஒரு பயம் இருக்கும். ஸோ உங்களோட மதர் எப்படி வந்து பிஹேவ் பண்ண போறாங்க அடுத்து உங்க பெர்சன் கிட்ட அப்படின்னா, ஸோ இங்க நான் அந்த ஒரு விஷயம் வந்து நான் தெளிவா நான் சொல்லிக்கிறேன். இங்க உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணாலுமே உங்க பெர்சன் அத வந்து ஹேண்டில் பண்ணிருவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. லைக் உங்கள தான் வந்து மேரேஜ் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு சில தடங்கல் வந்தாலும் சரி, யாரு என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாலும் சரி, அத ஒத்தலா அகைன் அவங்களே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதுக்குரிய ஃபர்தர் ப்ராசஸ் என்னவோ அவங்க கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்க இன் பிட்வீன் இந்த மாரி வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸோட வந்து இருக்காதீங்க. உங்கனால எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ, அது சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க உங்க பெர்சன் இருக்கிற மாரி அதே எனர்ஜில நீங்களும் இருக்கிறது தான் வந்து பெட்டர். இப்போ நீங்க வந்து பயந்துட்டு பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு சில டவுட் அகைன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ உங்க பெர்சன் இவ்ளோ வந்து தைரியமா இருக்காங்க. எவ்வளோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அதுக்கு நீங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாரி தான் உங்களோட பிஹேவியர் அந்த மாரி தான் வந்து இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவா வந்து மாறுங்க. உங்கள நீங்களே கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்க வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு மேரேஜ் லைஃப் கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ, இந்த ஒரு கட்டத்த மட்டும் நீங்க கொஞ்சம் தைரியமா மூவ் பண்ணிக்கிட்டா போதும். இந்த பெர்சனோட லைஃப் பார்ட்னர் தான். நீங்க ஆசைப்பட்ட லைஃப் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தான் வந்து இருக்கு. ஸோ ட்ரை டு பி லைக் அத போல்டா வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா என்னைக்குனாலுமே வென் கம்ஸ் டூ ரிலேஷன்ஷிப் டூ அத நம்ம மேரேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது, அந்த ஒரு போல்ட்னஸ்ங்கிறது கண்டிப்பா வந்து தேவை தான் படும். ஸோ அதுக்குரிய ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ட்ரை டு பி வெரி போல்ட். ஏன்னா உங்க பெர்சன் இவ்ளோ தூரம் ஒரு கம்பேக் குடுத்து வராங்க. ஏன்னா சில பேர் வந்து இந்த மாரியும் வந்து விட்டுட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. லைக் இவ்ளோ தூரம் வந்து பேசியாச்சு. இவங்க இவ்ளோ தூரம் அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ, அப்படி ஒண்ணும் தேவையில்ல. அந்த ஒரு ஈகோ டச் ஆன மாரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெறைய பேர் அந்த ஈகோ டச் ஆச்சு அப்படின்னா விட்டுட்டு போறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. பட் உங்க பெர்சன் உங்களுக்காக ஒரு கம்பேக் குடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. திஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எங்க போட் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டன்ட்டா நீங்க பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல குடுத்திருப்பேன். யூ கேன் செக் தட். இல்லனா அந்த வீடியோலயுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க வந்து பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் பிரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனி கைண்ட் ஆஃப் ஸ்பெல் ஒர்க்ஸ், தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸா இருக்கட்டும், பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அதோட ரிமூவல்ஸா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க டெஃபினட்டா வந்து எங்கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. கரியர் வைஸ்லயுமே
சர்டன் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னாலுமே ஃபார் வென் கம்ஸ் டு மணி மேட்டர் அண்ட் ஃபைனான்ஷியலுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு சில ப்ரேயர்ஸ்மே தான் வந்து இருக்கு. அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்கில்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே சேம் யூ கேன் ரீச் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் இது போல மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது மூலியமா ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் தட். எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ there is no need to be worry. நீங்க இப்போ பார்த்தா அது ரெசனேட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க டவுட் எதுவுமே வச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா பாருங்க, தாராளமா ரெசனேட் ஆக தான் செய்யும். And next thing guys, so again and again உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே வந்து கொடுங்க. டீடைல்ஸ் செலக்ட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் லைக் நான் சொன்ன மாதிரி தான், லைக் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்பை நீங்க கண்டிப்பா கொடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ see you guys next reading. Until that, love you all, take care.